சித்தார் பெருமக்களுடைய பாடல்கள் படிப்பதில் ஜோகர் சுவாமிகளுடைய நச்சிந்தனை பாடலை சிந்தனை செய்து வருகின்றோம். இன்றைக்கு பிப்ரவரி 19 மாசி 7ஆம் திகதி. இன்றைக்கு திருதியை பூரட்டாதி நட்சத்திரம். படியுங்க பா. சிவனடிக்கன்பு செய் அனைத்தும் சிவமே, சிவனடிக்கன்பு செய்குவர் பெரியர், சிவனடிக்கன்பு செய்கிலர் சிறியர், சிவனடிக்கன்பு சுரப்பினை அளிக்கும், சிவனடிக்கன்பு சீவன் முத்தியே. சிவன் அடிக்கு அன்பு செய்குவர் பெரியர், சேர்க்கரிய செய்வர் பெரியர். மற்றது சேர்க்கரிய செய்யலாகாத திருக்குறள்ல அந்த குறள் இருக்கு. பெரியர் என்றா யார்? பெரியவர்கள் யார் என்று சான்றோர் என்று சொல்லுவார்கள். சான்றோர் ஆரியன் என்று திருவாசகத்தில் வரும். ஆரியன், ஆரியன் என்றா சிறந்தவன், செம்மையானவன். அதையே பிறகு ஆரியர் வடக்கு அந்த ஆரியர் அல்ல. அடுத்தது சான்றோன். சான்றோன் என்று சொல்லி வள்ளுவர் கையாளுவர். சான்றோர் அந்த சொல்லு. அதே மாதிரி பெரியவர், இன்றைக்கு பெரியவர் என்றதை சொல்லித்தான் பாவிக்கிறாங்க. பெரியவர் ஆர்? பெரியவர் என்றால் செயற்கரிய செய்வர் பெரியார், செய்வதற்கு அரியதை செய்பவர் பெரியர் என்று வள்ளுவர் சொல்லுவார். இங்கே என்ன சொல்றார்? சிவனடிக்கு அன்பு செய்பவர் பெரியர். சிவன் என்பது தெய்வத்தை குறிக்கும். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கு இறைவா போற்றி என்றார். அப்ப சிவன் என்பது எமக்கு, இறைவன் என்பது எல்லா உலகத்துக்கு. அப்ப இறைவன் மீது அன்பு செய்பவர்கள் மிக குறைவு. பல பேர் இறைவன்ல எதிரானவர்கள், கடவுள் இல்லை என்று சிவராத்திரி கண்டோன்னு பல பேருக்கு ரொம்ப கலக்கம். சமூக ஊடகங்கள்ல பார்த்தா தெரியும். இவரேன் அப்படி செய்கிறார், இவனேன் இப்படி செய்கிறார், அவர் அப்படி செய்கிறார், இவர் இப்படி செய்கிறார். இவ்வளவு பேரும் சிவராத்திரிக்கு இவனை கும்பிடாத ஆக்கள் தான். ஆனா கும்பிடுற ஆக்களுக்கு பாடப்படக்க வருகணும். இப்படி கும்பிடவோட அப்படி கும்பிடவோட அது ஒன்று. இரண்டாவது, அதை பற்றி அக்கறை இல்லாத ஆக்கள் இருக்கிறார்கள். கேர். மூன்றாவது, அக்கறை இருக்கிற ஆக்கள், எங்களை போல ஆக்கள்லையும் அந்த அக்கறை படாடோபத்துக்காக, பகட்டுக்காக, எனக்காக, உனக்காக, பேருக்காக, புகழுக்காக, எங்களுடைய சம்பிரதாயம், சமயம், வரவு அப்படி என்றதுக்காக, அங்களுடைய அடையாளத்துக்காக இப்படி சண்டை பிடிக்கிற காக்கள் நிறைய பேர் இருக்கணும். அது சிவனிலே அன்புதான். அது சிவன் அடிக்கு அன்பில்லை. அவர் தங்களுடைய அடிக்கைகளை தான் சிவனை வச்சிருக்க யோசிக்கணும். சிவன் திருவடி, அவனுடைய பாதத்துக்கு கீழாக இருந்து அதற்கு அன்பு செய்வர். பல சிவபக்தர்கள் எல்லாருக்கும் சிவன் தலைக்கு மேலே இருக்கத்தான் விருப்பம். அது தங்களோட பொருளாதாரம் இருந்தா பணத்தால, இப்படி கல்வி வன்மை இருந்தா கல்வியால, அதிகாரம் இருந்தா அதிகாரத்தால, இப்படி ஒவ்வொரு விதமாக பல விதமாக பூசை காட்டுவார். தட்சன் யாகம் செய்தது மாதிரி. தட்ச யாகம் தெரியும் தானே. அவன் யாகம் செய்தான். வேதங்கள் ஓதி, மந்திரங்கள் ஓதி, யாகங்கள் வளர்த்து, அபிப்பாகங்கள் கொடுத்து, தேவர்கள், முனிவர்கள், ரிஷிகள் எல்லாரையும் கூப்பிட்டு தானம், தர்மம், சாப்பாடு எல்லாம் கொடுத்து செய்தான். ஆனா சிவத்தை விட தான் பெரிய இடத்துல நின்றான். அந்த மாதிரி செய்கிற அன்பு செய்பவர்கள் தான் பெரும்பாலும் இருக்கிறார்கள். அதுக்குள்ள சிவனுடைய திருவடிகளை நினைத்து சைவமான் தாழ்வெனுந்தன்மையோடும் சைவமான் சமயஞ்சாரம் ஊழ் பொருள் அரிது. சிவஞான சித்தியால சொல்லுவார். தாழ்வெனுந்தன்மையோடும் சைவமாம் சமயம் சார் வந்த பணிவு இறைவன் அடியிலேயே போய் இருக்க வேண்டும் என்று நினைக்கிற அன்பு செய்கிற சிவனடியார்கள் ரொம்ப அரிது. அதுதான் செயற்க அரிது. செயற்கரிய செய்வர் பெரியர். எது செயற்கரியது? சிவன் அடிக்கு அன்பு செய்வது பெரியது. அது சரி பெருமை. அதான் சிவன் அடிக்கு அன்பு செய்குவர் பெரியர் என்று சொன்னார். அன்பு எல்லாருக்கும் தெரியும். அன்பண்டாது. அடுத்தது, சிவனடிக்கன்பு செய்கிலர் சிறியர். அந்த அடிக்கு அன்பு செய்யாதவர்கள், அதான் முடிதேறாக்கள், அடிக்கு கீழையும் போறாக்கள் இருக்கணும்.
இதுக்கு கீழே நான் போய் பார்த்துட்டு வரண்டு போறாக்கள், இதுக்கு மேலே போறண்டு போறாக்கள், தலைக்கு மேலே ஏறி இருக்கிறார்கள், சிவனை தனக்கு அடையாளமாக பாவிக்கிறார்கள், சிவனை வைத்தே சண்டை பிடிக்கிறார்கள். அந்த மாதிரி சிவனடிக்கு அன்பு செய்கிறர். அடிக்கு அன்பு செய்யார். சிவனுக்கு அன்பு செய்யலாம், அது வேற விஷயம். ஆனா சிவனுடைய அடிக்கு அன்பு செய்து தாழ்வனும் தன்மையோடும் தெய்வமாம் ஜமயம் யாரும் ஊழ்வர்கள் அரிது, அது இல்லாட்டி அவர்கள் சிறியவர்கள். சிவனடிக்கு அன்பு சிறப்பினை அளிக்கும். சிவனடிக்கு அன்பு செய்தால் எல்லா சிறப்பும் வரும், எல்லா சிறப்பும் வரும். திருவடிக்கு அன்பு செய்தால் எல்லா சிறப்பும் வரும். சிவனடிக்கு அன்பு சீவன் முத்தியே. முத்தி அடைஞ்சா போல ஏதோ விழுந்த போய் மேல பறந்து மேலே போய் இருக்கிறது இல்ல வானத்துல. அதுக்கு இதேதான், அங்கேயும் இதேதான் அவருடைய அன்பு. அறவா நீ ஆடும்போது உன் அடிக்கீழ் இருக்க என்றார். அந்த திருவடிக்கு கீழே தான் கேட்கிறார் காரைக்கால் அம்மையார். புறவாமை வேண்டும் மீண்டும் புறப்புன்றையில் உன்னை என்று மறவாம வேண்டும் என்று சொல்லி படிக்க சொல்லுவார். அறவா நீ ஆடும்போது உன் அடி கீழ் இருக்க என்றார். திருவடிக்கு கீழே அதுதான் ஜீவன் முத்தி. அவருடைய திருவடிக்கு கீழே இருக்கிறது தான் ஜீவன் முத்தி. செல்வர் என்ன சொல்லுவார்கள்? செல்வர் சிவபுரத்துள் உள்ளார் சிவன் அடி கீழ். சிவனுடைய திருவடிக்கு கீழே, சிவன் அடி கீழ் பல்லோரு வேத்த பணிந்து. இதுதான் சைவன் சொல்ற முத்தி. சைவம் சிவத்துக்கு சமனாக என்று சொல்றதில்லை, நான் தான் சிவம் என்று சொல்றதில்லை. சிவன் அடிக்கு கீழ் இருக்கின்ற முத்தி. அப்ப சிவன் அடிக்கன்பு சீவன் முத்தியே. சீவன் முத்தி என்பது என்னென்றா, வாழும் பொழுதே எல்லாத்திலையும் இருந்து விடுபட்டு இருக்கிறது. என்டாங்கிள்மெண்ட் என்று இருக்குது, மாட்டுப்பட்டிருத்தல். டிஸ்என்டாங்கிள்மெண்ட் இருக்கிற பொழுதே இதுகளில் இருந்துள்ள விடுபட்டிருத்தல் தான் டிஸ்என்டாங்கிள்மெண்ட். டிஸ்என்டாங்கிள்மெண்ட் இருக்கிற பொழுதே எல்லாம் இருக்குது. வீடு இருக்குது, மாடு இருக்குது, மனை இருக்குது, பிள்ளை இருக்குது, மனைவி இருக்குது, பதவி இருக்குது, பட்டம் இருக்குது, பாசு இருக்குது, எல்லாம் இருந்தாலும் அது ஒவ்வொன்றிலையும் மாட்டுப்படாமல் சிக்கப்படாமல் அவற்றோடு இருத்தல். குலையாது குலைந்து கண்டு முந்தி பார்த்தேன். குலையாது அதோட சேர்ந்துதான் இருப்ப வெஞ்சிய பண்ணி கொண்டான அதுக்குள்ள மாட்டுப்படாமல் எடுத்தல். அதுதான் ஜீவன் முத்தி. ஆர்ட் ஆஃப் டிஸ்என்டாங்கிள்மெண்ட் தான் சைவ சித்தாந்தம். அதுக்குள்ள போய் மாட்டுப்படாமல் இருந்தது. அது இருந்தது என்றால் ஜீவன் முத்தி. அதில் உற்று சந்தேகமும் இல்லை, உற்று சந்தேகமும் இல்லை. ரமணர் இருந்தார், யோகர் இருந்தார். எங்களுக்கு முன்பிட்ட பக்கத்து விட்ட பின்னால முன்னாலே அதுக்குள்ளேயும் கன பேர் இருப்பினும் எங்களுக்கு தெரியாது. கடவுள் எங்களுக்கு காட்ட வேண்டுமென்றால் அதை காட்டுவார், காட்ட வேண்டுமென்றால் காட்டுவார். அவ்வளவுதான். சிவனடிக்கன்பு சிவன் முத்தியே. அடுத்தது படிங்க. சிவனடிக்கு அன்பு தீவினை ஒழிக்கும், சிவனடிக்கு அன்பு தெளிவினை அளிக்கும், சிவனடிக்கு அன்பு சித்தம் கழிக்கும், சிவனடிக்கு அன்பு சின்மயமாக்குமே. சிவன் அடிக்கன்பு தீவினை ஒழிக்கும். தீவினை என்பது என்ன? வினை என்றா நாங்க செய்கிறது, கர்மா என்று தமிழ்ல சொல்லுவோம். சமஸ்கிருதத்தில் சொல்லுவார்கள் வினை. நாங்க செய்கிறது, நாங்க செய்கிறதுல நல்லது செய்வோம், அது நல்வினை. தீயது செய்வோம், அது தீவினை. நல்வினையே புண்ணியம் என்பார்கள், தீவினைய பாவம் என்பார்கள். தீவினை துன்பத்தை தரும் எங்களுக்கு. அது இப்ப தரும், இப்பிறப்பில தரும், அல்லது பிறகு இந்த பிறப்பில பின்னுக்கு தரும், அல்லது அடுத்த பிறப்பில தரும். நல்வினை அதே மாதிரியாக இன்பத்தை தரும். ஒருவருக்கும் துன்பப்பட விருப்பம் யாருக்கண்டா? இல்லை. இப்ப துன்பம் ஒழிய வேணும் என்றால் எங்கட பாவம் போக வேணும். பண்ணிய உலகினில் பயின்ற பாவத்தை நன்னி நின்று அறுப்பது நமச்சிவாயகவே. வினைகள் அருமே என்றெல்லாம் தேவாரங்கள்ல நிறைய வரும். தேவாரம் படிக்க, தோத்திரம் சொல்ல, நாமம் சொல்ல, தீபமேற்ற, தீபஜோதிரு பரபிரம்ம
தீபஜோதிர் ஜனாத்தனகா தீபோமே ஹரத்து பாபம் தீபஜோதிர் நமோஸ்துதே. தீபமேற்ற பாவம் போகும். ஒவ்வொரு அடி எடுத்து வச்சு பிரதட்சணம் பண்ண பாவம் போகும். ஜானி காணி சபாபாணி ஜன்மாந்திர கிருதானி ஜானி ஜானி வினஸ்சந்தி பிரதட்சிணே பதே பதே. ஒவ்வொரு அடி எடுத்து வைக்க பாவம் நெளியும். விழுந்து வணங்க பாவம் போகும். தீர்த்தத்தில் முங்கி எழுங்க பாவம் போகும். அதான் சொல்றது, தீர்த்த யாத்திரை செய்றது, கோயில்களுக்கு போறது, சுத்தி கும்பிடுறது, தீபமேற்றுறது, தோத்திரம் பாடுறது, நாமம் சொல்றது, மந்திரம் சொல்றது, இது எல்லாம் எங்களை அறியாம நாங்க செய்த பாவங்கள் போகும். அதைத்தான் சொன்னார்கள், இதை செய் 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 என்று சொன்னார்கள். காலையில மாலையில செய், கோயிலுக்கு போ, இதுக்கு போ, ஊருக்கு அந்த யாத்திரை போ எல்லாம் சொன்னது இதுக்குத்தான், எங்களுடைய தீவினைகள் போவதற்காக. சிவனடிக்கன்பு தீவினை ஒழிக்கும். இந்த பாவங்களை போக்குறதுக்கு வெரி எக்ஸ்படைட்டட் ப்ராசஸ் என்ன, வெரி ஃபாஸ்ட் ப்ராசஸ் எது? தீட்சையில தீட்சை எடுத்து, சமய தீட்சை எடுத்து சத்தியாவந்தனம் அனுஷ்டானம் செய்பவர்கள் அகமர்ஷனம் என்றொரு இது செய்வார்கள். அந்த அகமர்ஷனத்திலே அந்த மந்திரம் சொல்லி இந்த பாவத்தை, உள்ளிருக்கிற பாவத்தை எல்லாம் பாவனையினால் எரித்து ஒப்பு கொடுப்பார்கள். ஒவ்வொரு நாளுமே ஒத்து கொடுக்கிறது. அதான் வெரி எஃபெக்டிவ் ஃபாஸ்ட் ட்ராக் டு பேர்ன் ஆஃப் அவர் சின்ஸ். துன்பங்கள் கூடுதலா இருந்தா ஆக்களுக்கு என்ன சொல்றோம் நாங்க, ஓகே விரதம் இரு, கோயிலுக்கு போ, விளக்கேத்து, கும்பிடு, சுத்தி கும்பிடு, அதெல்லாம் சொல்றோம் நாங்க. அதுல இதுக்கு தீவினை ஒழிக்கும். சிவனடிக்கு அன்பு தீவினை ஒழிக்கும். அந்த அன்பு வந்துச்சு என்றால் அது எல்லா தீவினைகளையும் ஒழிக்கும். அடுத்தது சிவனடிக்கன்பு தெளிவினை அழிக்கும். தெளிவண்டது என்ன? நல்ல சிந்தனை. தெளிவு நல்ல சிந்தனை என்று சொல்லலாம். ஆனா தெளிவுக்கு எங்களுக்கு சொல்லுவார்கள், எங்களுக்கு இறைவனிட்ட போகணும் என்றால் சட்டப்படி வாழ்ந்து போக இயலாது, உலக உண்மன்மடி நடந்து போக இயலாது. அது உலகம் சுமூகமாக இருக்கிறதுக்காக ஒழுங்கா டேக்ஸ் கட்டுறது, குப்பையை வடிவா வைக்கிறது, சுத்தமா வச்சிருக்கிறது, அயலுக்கு இடைஞ்சல் இல்லாமல் சத்தம் இல்லாமல் இருக்கிறது, அதெல்லாம் உலக தர்மம். மற்றவர்களுக்கு தான தர்மங்கள் செய்து, வீடு கட்டி கொடுத்து, பசு கொடுத்து, மாடு கொடுத்து, ஆடு கொடுத்து, கள்ளி கொடுத்து, சாப்பாடு கொடுத்து, துணி கொடுத்து, அதுக்கு நேரடியா இறைவனிட்ட கொண்டு போய் சேர்க்காது. அது நல்வினையை கொண்டு வந்து தரும், நல்வினை பயனாக இன்பத்தை தரும். நேரடியாக இறைவனிட்ட சேர்க்காது. இறைவனடி சேருவதென்றால் சிவபுண்ணியங்கள், காட் சென்டர்ட் ஆக்ஷன், காட் சென்டர்ட் லைஃப் ஸ்டைல்ஸ் இருக்க வேண்டும். அதைத்தான் சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று சைவம் சொல்லுகிறது. அந்த சரியை என்பது தெரியும் எங்களுக்கு, கிரியை தெரியும், யோகம் தெரியும், அட்டாங்க யோகம், நியம அந்த இதுகளில் போய் செய்கிறது, சமாதி வரைக்கும் பெறும். ஞானத்துக்கு 4 படிநிலைகள் உண்டு. கேட்டல், இப்படியான விஷயங்களை மற்றவர்கள் மூலமாக கேட்டு அறிதல். இப்ப வாசித்தல் என்று சொல்லி நாங்களா படிச்சா குழப்பம் பெறும் சில வழி, என்னுடைய அறிவுக்கேற்ற மட்டும்தான் அது விளங்கும். ஆகவே மற்றவர்கள் மூலமாக கேட்டல். 2வது சிந்தித்தல், கேட்டதை யோசிச்சு அப்படியே மூடத்தனமாக இருக்கப்படாது, பாடமாக்கி கொண்டு எங்கட பகுத்தறிவை போட்டு, எங்கட மனதை போட்டு அதை பற்றி யோசித்து சிந்தித்து சந்தேகங்களை கேட்க வேணும். அதுக்கு அடுத்ததுதான் தெளிதல் என்று வரும். அதுக்கு அடுத்தது நிட்டகூடல். நிட்டகூடல்னா இறைவனிடம் ஒன்றைத்திருத்தல். அந்த தெளிவும் நிட்டகூடலும் இறைவனால வாரது. சரியே நீங்களும் நானும் யோசிச்சு செய்யலாம், கிரியை செய்யலாம், யோகம் கூட நாங்க செய்யலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனா ஞானத்தில கேட்டல், அதாவது ஞான நூலனை ஓதல், ஓதுவித்தல், அதன் பொருளை கேட்டல், இனவன அதன் பொருளை கேட்பித்தல், மற்றது சிந்தித்தல், இவை 5 என்று சொல்லுவார்கள். அந்த கேட்டலும் நாங்க செய்யலாம், சிந்திக்கிறதும் நாங்க செய்யலாம், தெளிவு நாங்களே செய்ய இயலாது. இந்த தெளிவு எல்லாம் அப்படியே வந்து பொருந்தி ஒரு அகக்காட்சியாக எல்லாம் தெரிகிற தன்மை, அது இறைவன் தந்தாத்தான் வரும். இறைவன் தந்தாத்தான் வரும்.
இல்லாட்டிக்கு நாங்கள் எங்களோட யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர்ஸ் எல்லாருமே முத்தி அடைஞ்சிருக்கிறவன். சைவ சித்தாந்த துறையில பேராசிரியராக இருக்கிறவர், பிஎஸ்சி எடுத்திருக்கிறார், எத்தனையோ மாணவர்களை பயிற்றுவிக்கிறார், எத்தனையோ பேருக்கு சைவ சித்தாந்தம் சொல்லிக் கொடுக்கிறாரு. அவரெல்லாம் பெரிய ஜீவன் முத்தரா இருக்க அவனு உலகம் படிச்சு எல்லாம் கரைச்சு குடிச்சு 10 புத்தகம் எழுதி இருக்கிறாரு. அப்படி வராது. தெளிவு அவர் தருவது. நீங்க ஒளியே வருது. அந்த தெளிவு அவர் தருவது. அந்த தெளிவு வருவதற்கு ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ் தேவை. எங்களை சிவஞான இந்த சாத்திரங்கள் சைவ சித்தாந்தம் படிக்கிறதுக்கு 4 படிமுறை இருக்குது. படிக்கிறதுக்கு ஒன்று பிரமாணவியல். இதை படிக்கிறது என்று தெரியும். எத்தனையோ புத்தகம் இருக்குத்தானே, எத்தனையோ புத்தகங்கள் துணுக்குகள் சமூக ஊடகங்கள்லயே கொட்டி கிடக்குது, இன்டர்நெட்ல இருக்குது. எதை படிக்கிறது என்றது அது வர வேணும். முதல் பிரமாணம். எங்களுக்கு எது பிரமாணம்? பகவத்கீதை இருக்கு, மகாபாரதம் இருக்கு, ரமணகீதை இருக்கு, சிவகீதை இருக்கு, தேவாரம் இருக்கு, திருவாசகம் இருக்கு, ராமலிங்க சுவாமிகள் பாட்டு இருக்கு, ஜோசுவாமிகள். இதுக்கு எதை படிக்கிறது? எது எங்களுக்கு என்றது பிரமாணம். முதல் தெளிவு வேணும். அடுத்தது லட்சணவியல். லட்சணம் என்றா ஒவ்வொன்றும் எப்படி எப்படி இருக்கின்றது என்றது அது என்ன சொல்லி இருக்கின்ற அறிதல். கடவுள் என்றா எப்படி இருப்பார், உயிர்கள் என்றா எப்படி இருக்குது, எங்க இருந்து வந்தது, எப்படி இருக்குது, எங்க போகுது, என்ன நோக்கம், என்ன நடக்குது, இந்த உலகம் எங்க இருந்து வந்தது, ஏன் வந்தது, எப்படி இருக்குது, எங்க போகுது, இதுக்கும் எங்களுக்கு உள்ள தொடர்பு என்ன, இதுக்கும் கடவுளுக்கு உள்ள தொடர்பு என்ன, இப்படி எல்லாம் பார்க்கறது தான் அந்த லட்சணவியல். அது படிக்க வேணும். 3வது சாதனவியல். இதை படிச்சா மட்டும் பத்தாது. இவ்வளவுதான் நீங்கள் சமய ரெசிபி புத்தகத்தை வச்சு சமையல் அல்வா இப்படி செய்யலாம், பாயாசம் இப்படி காய்ச்சலாம் என்று வாய் ஓய பேசினாலும் எழுதினாலும் பாயாசம் வந்துடுமோ, அல்வா வந்துடுமோ? தான் பாத்திரம் வச்சு அந்த இன்கிரீடியன்ஸை போட்டு கிண்டி கிளறி காய்ச்சினா தானே வரும். அதே மாதிரி நாங்கள் பிராக்டிஸ் பண்ண வேணும். பர்சனலி பிராக்டிஸ் பண்ண வேணும். பர்சனல் ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ். அவ்வையாரும் சொன்னார், அரிது அரிது மானிடராதல் அரிது, மானிடராயினும் கூன்குருடு செவிடு பேடு நீங்கி புறத்தல் அரிது, பேடு நீங்கி புறந்த காலையின் ஞானமும் கல்வியின் நயத்தல் அரிது. அப்படி எல்லாம் இருந்தாலும் கூட இந்த கல்வியை ஞானத்தை எல்லாம் அறிகிறது அரிது. ஞானமும் கல்வியின் நயந்த காலையும் தானமும் தபமும் தான் செய்தல் அரிது கண்டார். படித்து அறிந்ததை பிராக்டிஸ் பண்றது ரொம்ப அரிது. அதான் வள்ளுவரும் சொன்னார், கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. we need to practice. அதை பிராக்டிஸ் பண்ணுவோம். அதான் முதலாவது இலக்கணவியல், பிரமாணவியல், சாதனவியல். அதுக்கு பிறகு பயனியல். அது இந்த பயன் கிடைக்கும். அந்த பயன்தான் தெளிவும் நிட்டகூடலும், ஞானத்தின் இறுதி நிலை. அதுதான் சிவனடிக்கு அன்பு தெளிவினை அளிக்கும் என்று சொன்னார். அப்ப சிவனடிக்கு அன்பு வர்றது என்று சொன்னார் இந்த நாம ஜபம், மந்திர ஜபம், தோத்திரம், அனுஷ்டானம், வழிபாடு, இதுகள் எல்லாம் செய்யத்தான், அந்த அன்பின் வெளிப்பாடாக அதெல்லாம் செய்யத்தான் அந்த தெளிவு வரும். எங்களுக்கு தெரியும் சிவனடிக்கு அன்பை நாங்கள் என்ன சொல்றாங்க, பக்தி என்று சொல்றாங்க இல்லையா? இறைவன் என்பதன் மீது கொண்ட அன்பு அருள். அது எல்லையற்றது, அளவற்றது, நிபந்தனையற்றது. நாங்கள் இறைவன் மீது கொண்ட அன்பு பக்தி. அந்த பக்திக்கு புறத்திலக்கணங்கள், வெளியில தெரியக்கூடிய பக்தியினுடைய இயல்புகள் 10, உள்ளுக்கு இருக்கக்கூடிய அகத்திலக்கணங்கள் 10. அதான் 10 உடையீர் ஈசன் பல அடியீர் பாங்குடையீர் என்று வரும் திருவாசகத்துல. இப்ப 10 வெளி இலக்கணங்கள் 10 என்னென்று கேட்டா, திருநேறு அணிதல், உருத்திராட்சம் அணிதல், சிவாலய வழிபாடு, சிவாலய தொண்டு, மற்றது மந்திர ஜபம், மற்றது இந்த அனுஷ்டானமதிகள் செய்கிறது, மற்றது சிவன் அடியார்களோடு கூடுதல், அவர்களுக்கு தொண்டு செய்தல், இதெல்லாம் வெளிப்படையா தெரிகிறது. உள்ளுக்கு இருக்கிறது கண்ணீர் சொரிதல், நாத்தடுமாறல், மெய் நடுங்குதல், மயிர்கூச்செறிதல், மயங்குதல், உரை தடுமாறல், அழுதல், அரட்டுதல், ஆடுதல், பாடுதல், இப்படி 10. இது சிவனுக்கு இருக்கிற அன்புக்கு. இப்ப எல்லாம் சிவராத்திரிக்கு பார்த்தா இவரேன் ஆடுறாருன்ற ஒரு கூட்டம் சத்தம் போடுது, இன்னொரு கூட்டம் இவரேன் பாடுறாருன்னு சத்தம் போடுது.
இப்படி அதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறது. எல்லாம் சிவனடி அன்பு, அன்பினுடைய வெளிப்பாடு. அந்த அன்பு இருந்தால் அது தெளிவை தரும். தெளிவை தரும். இந்த தெளிவு ஞானத்தின் கடைநிலையிலே இருக்கிற தெளிவு. சிவனடிக்கன்பு சித்தங்களிக்கும். சித்தம் என்பது ஆள் மனதை குறிக்கிறது. உண்டு மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், அல்ட்ரா கான்சியஸ். கழிக்கும் என்றால் தெரியும், சந்தோஷத்தை தருகிறது. சித்தம் என்பது ஆன்மாவையும் குறிக்கும், உள்ளுக்கு இருப்பதனால சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி என ஆண்ட அத்தனென கருளியவாரார் பெறுவார் அச்சோவே என்றார். இப்ப சித்த மலம் என்றா சித்தத்துக்கு மலம் இல்லை, ஆன்மாவுக்கு தான் அந்த அழகு இருக்கு. இப்ப சித்தம் என்பது ஆன்மா. ஆன்மா கழிக்கும், ஆன்மாவுக்கு ஆனந்தம். ஆன்மாவுக்கு சுயமாக ஆனந்தம் கிடையாது, சிவன்தான் ஆனந்தமயம், சச்சித் ஆனந்தம், எல்லையற்ற வரையறையற்ற தொடக்கமற்ற முடிவற்ற இன்பம். அந்தமொன்றில்லா ஆனந்தம் பெற்றேன் ஜாதி நீ பெற்றதொன்றின்பால் என்றுவர். அந்தமொன்றில்லா ஆனந்தம், அதான் களிப்பு. ஆன்மா கழிக்கும். சிவனடி கன்பு சித்தங்களிக்கும், அதான் சிவானந்தம், பரமானந்தம். பரமானந்தம் பேரெல்லாம் இருக்குல்ல, சிவானந்தம், பரமானந்தம் எல்லாம் இதுதான். இந்த பேர்கள் எல்லாம் பார்க்கிற கடைசி தலைமுறை நாங்களோ தெரியாது. ஒரு தடவை அப்படி பேர் வைக்கிறீங்கள, சிற்றம்பலம், பேரம்பலம், சிவானந்தம், பரமானந்தம் என்றாரா வைக்கிறோமோ. சிவனடிக்கன்பு சித்தங்களிக்கும். சிவனடிக்கன்பு சின்மயமாக்கும். சின்மயம் என்றா என்ன? சின்மயம். சின்மயானந்தன் ஒருத்தர். சின்மயம் என்றது சிவமயம், சிவமே ஆக்கும். எங்களை ஆத்மாவை சிவமாக்கும். உலகமெல்லாம் பார்க்கிற இடமெல்லாம் சிவமாய் தெரியும். சிவமயம். சிவனடி கன்பு சின்மயமாக்கும். சின்மயமாக்கும். அதான் சிவமாக்கி எனையாண்ட கத்தன் என்றார். சிவமாக்கி எனையாண்ட கத்தன். சிவமாக்கும், சின்மயமாக்கும். அதான் சிவனடி கன்பு, திருவடி கன்பு. இப்ப இறைவன் மீது நாங்க கொள்ற பக்தி, அதுவும் உண்மையான பக்தி. தொடக்கத்துல கஷ்டம்தான். நானே பொய் என் அன்பும் பொய், என் நெஞ்சும் பொய் என் அன்பும் பொய். மணிக்கா சொல்வார், யானே பொய் என் நெஞ்சும் பொய் என் அன்பும் பொய், ஆனால் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே. எல்லாம் மரகுறையாத்தான் இருக்கு. விமலங்கு விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்துள்ளொருகும். கலந்த அன்புதான் எங்களுக்கு, கலப்படம் தான். அங்கே ஒரு கால் இங்கே ஒரு கால். ராமகிருஷ்ணன் மாதிரி தேனி தேன்ல தேனி மலர்ல மட்டும்தான் இருக்கும், தேன் மட்டும்தான் எடுக்கும். இலையான் தேன்லையும் இருக்கும், மலத்திலையும் இருக்கும். நாங்க ரெண்டாம் ரகம், இங்கேயும் இருப்போம் அங்கேயும் இருப்போம். நாடகத்தால் நான் உன் அடியார் போல் நடித்து வீடகத்தே புகுந்திடவே மிக பெரிதும் விளைகின்றேன். பாவனையும் இதுகுந்தான் முதல் வேற ஒன்றும் செய்ய இயலாது. அதோடுதான் மெல்ல மெல்ல போய் அந்த உண்மை அன்பு, உண்மையான நிலை, அந்த பக்தியின் வெளிப்பாடு. இப்பவே எங்களுக்கு திருநீறு பூச பயம். பூசினா ஒரு சின்ன கீட்டு பூசுறது, உருத்திராட்சம் போட வெக்கம், சிவநாமன் சொல்லவும் வெக்கம், தோத்திரம் படிக்க பயம், அல்லது வெக்கம், கூச்சம், இப்படி எல்லாம் இருக்கு. அப்ப எங்களுக்கு வெளி வேஷத்திலேயே சிவ அன்பு காட்ட இயலாது எங்களுக்கு. இப்ப திருநீறு தரித்தல், உருத்திராட்சம் தரித்தல், தோத்திரம் பாடுதல், சிவநாமன் சொல்லுதல், மந்திர ஜபம், சிவாலய தரிசனம், சிவாலய தொண்டு, சிவனடியாரோடு இருந்து அவருக்கு தொண்டு செய்தல், இதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்புறம் உள்ளுக்கு இருக்கிறது எங்க வாரது? கண்ணீர் ததும்புதல், நாத்தடுமாறல், நாத்தழுதழுத்தல், உடை தடுமாறல், மெய் விதிர்த்தல், ரோமம் சிலிர்த்தல், மயங்குதல், அழுதல், ஆடுதல், பாடுதல், இதெல்லாம் எங்க வாரது? இதெல்லாம் வந்தாத்தான் அங்கால அடுத்த இதுக்கு வரும் கொஞ்சம் கொஞ்சமாக.
இப்போ நாங்கள் எங்கே இருக்கிறோம்னு தெரியும். நாங்கள் சில விட எங்களை யோசித்து கொள்கிறாங்க மிகப்பெரிய சிவனடியாருன்னு ஒரு எண்ணம். என்ன சச்சங்கம் நடத்துறதால அதன்றதால அப்படியெல்லாம் இல்லை. நாங்களும் தொடக்க நிலையில தான் இருக்கிறோம். சிவனடி கன்பு தெளிவினை அளிக்கும், சிவனடி கன்பு சித்தங்களிக்கும், சிவனடி கன்பு சின்மயம் ஆக்குமே. என்று அழகாக சொல்லுவேன். இதையும் பார்த்துட்டு நிறைவு செய்வோம். படிங்க பாப்பம். சிவனடிக்கன்பு செய்பவம் போக்கும், சிவனடிக்கன்பு திருவுருளாக்கும், சிவனடிக்கன்பு சிவகதையாக்கும், சிவனடிக்கன்பு சொப்பு தகைத்தோ. சிவனடி கன்பு செய் பவம் போக்கும். அது என்ன பவம்? பிறப்பை போக்கும். நாங்கள் செய்த பாவங்கள் போக்கும். பாவங்களை பாவம் இல்லை, பவம். பாவம் வேற. பவம் என்றா பிறப்பு, ஜனனம் அல்லது பிறப்பு. இறைவனுக்கு பெயர் அம்பாளுக்கு பெயர் பவானி, ஜனனி, எல்லாத்துக்கும் தோற்றுவாயா இருப்பது பிறப்பு. இறைவனுக்கு பெயர் பவன், எல்லாவற்றுக்கும் தோற்றுவாயாக இருப்பவன். பவம் என்பது பிறப்பு. என்னை இப்பவத்தில் சேரா வகை எடுத்து என் சித்தத்தே தன்னை வைத்து என்று சிவஞான சித்தி. என்னை இப்பவத்தில் சேரா வகை எடுத்து என் சித்தத்தே தன்னை வைத்து என்று குரு வணக்கத்துல சொல்லுவார் அருணந்தி. என்னை இப்பவத்தில் சேரா வகை எடுத்து, பவம்ன்றது புறவி, செய் பவம் போக்கும், இந்த புறவியை போக்கும். சிவனடி கன்பு திருவருள் ஆக்கும். திருவருள் என்றால் என்ன? இல்லையற்ற அன்பு, அளவற்ற அன்பு, நிபந்தனையற்ற அன்பு. எங்களுக்கு இப்ப இல்லை. என்னதான் படித்தாலும் எங்களுக்கு நம்ம மேலதான் அன்பு. நமது குடும்பம், நமது பிள்ளைகள், பிறகு அதுக்கு அங்கால நம்மட சொந்தக்காரர், பிறகு அதுக்கு அங்கால நம்ம ஊரவர், பிறகு அங்கால நம்மட சமயத்தவர், அதுக்கு அங்கால நம்மான தமிழ்ச்சினம் மட்டும், அதுலேயும் இலங்கையில் இருக்கிற தமிழ்ச்சினம், அதுக்குள்ளேயும் பிறகு பிரிப்போம். மட்டக்களப்பு, மலையகம், வடக்கு எல்லாம் பிரித்து இப்படி எல்லாம் கம்பார்ட்மெண்டலைஸ்ட் லவ் தான் எங்கட. எல்லாரையும் நிபந்தனையற்ற இல்லையற்ற அன்பு இறைவன் இயல்பு. அது இறைவனுடைய அன்பு. அதைத்தான் சக்தி என்று சொல்றது. பவம் என்றுதான் சொல்றது. பவம் பாட்டை பாருங்க. செய் பாவம் என்று இருக்குதா, பவம் என்று இருக்குதா? பவம். இல்ல 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 இல்ல. பவம் என்றா பிறவி. பவம் என்பது பிறவி. செய் பவம் போக்கும் திவண்டி கன்பு திருவருளாக்கும். திருவருள் எங்களுக்கு வந்த எல்லையற்ற ஆனந்தம், இறைவனுடைய எல்லையற்ற ஆனந்தம் வரும். அவனுடைய அடி சேர்ந்த ஒண்ணு அவனுடைய எல்லையற்ற அறிவு வரும், ஞானம் வரும். அதே மாதிரி அவனுடைய எல்லையற்ற அன்பும் நமக்கு வந்துடும், நம்மளுடைய இயல்பா வந்துடும். அந்த அன்பைத்தான் நாங்கள் அருள் என்று சொல்றது. நாங்கள் முத்தி பெற்றவர்களைத்தான் அருளாளர் என்று சொல்லுறோம். நாங்கள் மற்ற ஒருத்தரையும் சொல்றோம் நாங்கள் அருளாளர் என்று இல்லை. முத்தி பெற்றவர்களைத்தான் ஞானிகள் என்று சொல்றோம். நாங்கள் மற்ற யாரையும் சொல்றோம் நாங்கள் ஞானிகள் என்று இல்லை. ஆகவே அருளாளர், அருள், அன்பு, அந்த எல்லையற்ற அன்பு உடையவர்கள் எங்களுடைய ஞாயன்மார் எல்லாரும் அப்படித்தான். அவை இவை கண்டில்லாம இல்லையற்ற அன்பு. சிவனடை கன்பு சிவகதி யாக்கம். சிவகதி, கதி என்றால் கடைசி இடம், போற கடைசி, அவ டெஸ்டினேஷன் சிவகதி. அது பெரும் சொல்லுவார்கள். சிலவரிதாய் செல்கருதியாய் என்று சிவப்பராகல் தலைவர். சிவத்தை அடைகிறது சிலவரிதாய், அங்க போய் சேர்றது ரொம்ப அரிது, கஷ்டம். செல் கதியாய், ஆனா அதுதான் போக வேண்டிய இடம், வேற இடம் இல்லை. எல்லாரும் அங்கதான் போறோம். சிவனடியாய், சிலவரிதாய் செல்கதியாய் என்று வருவார் சிவபிரகாசத்துல. சிவகதி ஆக்கும் சிவனடி கன்பு செப்புந்தகைத்தோ. நம்பூரன் லெக்சர் அடித்து கொண்டிருக்கிறார் தெரிஞ்ச மாதிரி. அப்படியெல்லாம் சொல்லி வாயால சொல்லி மாளாது. செப்புதலண்டா பறைதல் பேசுதல்.
செப்புந்தகையதோ சிவனடி கன்பு செப்புந்தகைத்தோ வான்முகில் வளாது வெய்கமலி வளஞ்சுரக்க மன்னன் கோன் முறையரது தேக குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் வரையறங்கள் ஓங்க நட்டவம் வேள்வி மெல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மரகர நம பார்வதீபதையே ஹரஹர நம பார்வதீபதையே ஹரஹர நம பார்வதீபதையே தென்னாடுடைய சிவனே போற்றி சிற்றபேசா சிவசிதம்பரம் திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளைக்கு வெள்ளிக்கிழமை பொருள் அறிந்து ஓதல் திருமுறை ஓதலோட சந்திப்போம் என்ன.